வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டத்தில் தமிழக மீனவர்கள் கட்சி மாவட்ட தலைவர் ஆண்டனி தலைமையில் கண்டன கூட்டம். தமிழக மீனவர்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சாரத் பரிந்துரையின்படி தமிழக மீனவர்கள் கட்சி சார்பாக கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் ஆண்டனி தலைமையில் முட்டத்தில் வைத்து பிள்ளைத்தோப்பு தமிழக மீனவர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் முட்டம் தமிழக மீனவர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் இணைந்து கண்டன கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைவர் ஆண்டனி கூறுகையில், தமிழ்நாட்டில் 8 இடங்களில் முகையூர், பனையூர், மரக்காணம், சிலம்பிமங்கலம், வானகிரி, வழுந்தமாவடி, மணப்பாடு, கன்னியாகுமரி ஆகிய மீனவ கிராமங்களில் உள்ள மீனவ மக்களின் அனுமதியின்றி கடற்கரையை தனியாருக்கு தாரை வார்க்கும் தமிழக அரசை கண்டித்தும், தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் தமிழக அரசு இந்த திட்டத்தை நிறுத்தாவிட்டால் தமிழக மீனவர்கள் கட்சி சார்பாக போராட்டங்கள் நடத்துவதாக கூட்டத்தில் தெரிவித்தார். நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் பிள்ளைத்தோப்பு தமிழக மீனவர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் முட்டம் தமிழக மீனவர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் சுரேஷ், சுகுமார், சேவியர், ஆண்டனி, ஆனந்த், தெபீஸ், ரதீஸ், அருள், ரெனோ, ராஜ், பீனி, சுனில், சேகர், ராபர்ட், சகாயம், சுதன், சஜு, ஜூலியன், ரிஜோ, ரெமி, பென்சிகர், அந்தோணியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் நாராயணகுமார். நன்றி. தமிழக மீனவ கட்சியின் சார்பாக முட்டத்தில் சிறிய கூட்டம் நடத்தினோம். கூட்டத்தில் 8 இடங்களில் துறைமுகம் வாரதாக தமிழக அரசு அறிவித்திருந்தார். இதுக்கு கண்டனமாக தமிழக மீனவ கட்சியின் நிறுவன தலைவர் சாரத்தண்ணன் கண்டனம் தெரிவித்திருந்தார். அதை முன்னோட்டமாக அறிவுறுத்தின்படி தமிழக மீனவ கட்சி சார்பாக முட்டத்தில் நாங்கள் இந்த துறைமுகம் வாரத்துக்கு பெரிய கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருங்காலத்தில் இந்த கண்டனத்தை நிறுத்தாமல் இருந்தால் வரக்கூடிய காலங்களில் சாரத்தண்ணன் தலைமையில் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக நாங்கள் போராடுறதுக்கு உறுதுணையாக இருப்போம்.